வெல்கம் டு ஆத்மா. காதல் மிகச்சிறிய சொல், பிரம்மாண்ட சக்தி, புராதன வேட்கை, வினோத சித்த பிரமை, விந்தையான மன எழுச்சி, நாகரிக மாற்றத்தை ஜெயித்து இன்று நம்மிடையே எஞ்சியிருக்கக்கூடிய பழமையான ஒன்று காதல். இந்திய கலாச்சாரத்தில் காதலுக்குன்னு ஒரு தனி இடம் உண்டு. இதிகாசம், புராணங்களில் காதல் கண்டிப்பா இருக்கும். சங்ககால இலக்கியங்கள்ல அகம் புறம்னு காதலுக்கு தனி முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. நாவல், கதை, கவிதை, சினிமாவிலும் காதல் ஒரு காரணியாவே இருக்கு. இப்ப நம்ம பார்க்க போறதும் ஒரு காதல் கதை தான். பிரியா மோகனோட காதல். வாருங்கள், ஆத்மாவிற்குள் செல்லலாம். சரி, சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? இறைவா, ஒரு நல்ல ஃபிகர் எனக்கு கூடன்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன். ஏன், என்ன பார்த்தா உனக்கு நல்ல ஃபிகரா தெரியலையா? நல்ல ஃபிகர்னு சொல்ல முடியாது, ஏதோ ஓகே, சுமாரான ஃபிகர்னு சொல்லலாம். ரொம்ப பேசின கொன்னுடுவேன். உன் பர்சனாலிட்டிக்கு நானே ஜாஸ்தி. போனா பொண்ணு லோப்பானா ரொம்ப தான் சீன் போடுற. நீலாம் நமக்கு சரிப்பட்டு வர மாட்ட. ஆள விடுறா சாமி, நான் கிளம்புறேன். உன் சங்காத்தமே வேணாம். பிரியா பிரியா பிரியா, விளையாட்டு கூட அப்படி சொல்லாத. நீ இல்லனா நான் செத்துருவேன். நீ சூப்பர் ஃபிகர் தான், நான் சும்மா உன்னை கலாய்ச்சேன். நீ மட்டும் என்ன கலாய்க்கலாம், நான் உன்னை கலாய்க்க கூடாதா? சரி, இப்ப சொல்லு, சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? சீக்கிரமா உன்னை கல்யாணம் பண்ணி 10 புள்ளைய பெத்துக்கணும். ரொம்ப கம்மியா சொல்ற, இன்னும் 10 சேர்த்து சொல்ல வேண்டியதானே? அப்படியா? நீயும் இன்ட்ரெஸ்டடா இருக்கியா? ஓகே, 20. நீ பெத்துக்க ரெடியா இருந்தா அவங்கள படிக்க வைக்கிறதுக்கு நான் ரெடி. இந்த காலத்துல ஒண்ணு ஒழுங்கா படிக்க வைக்கிறதே கஷ்டம், இதுல 20 வேறயா? 2 போதும், ஒரு பையன் ஒரு பொண்ணு. சரி, சாமி கிட்ட நீ என்ன வேண்டிக்கிட்ட? காரு, பங்களா, நகை, பட்டு புடவை எல்லாமே கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். நகை, புடவை, இந்த விஷயத்துல பொம்பளைங்களை திருத்தவே முடியாது. அது அம்மாவா இருந்தாலும் சரி, பொண்டாட்டியா இருந்தாலும் சரி. ஏய், என் போன் அடிக்குது பாரு, கொஞ்சம் எடுத்துக்கொடு. ஓ, டா. ஹலோ ஹலோ ஹலோ, பிரியா, கேக்குதா? அம்மா கேக்கல, சத்தமா பேசுமா. நான் பேசுறது கேக்குதா? கேக்குது, சொல்லு. பிரியா, ஹவுஸ் ஓனர் வீட்டை காலி பண்ண சொல்றாருடி. என்னடி பண்றது இப்போ? என்கிட்ட கேட்டா உன் புருஷன் கிட்ட கேளு. ஊர் ஃபுல்லா வீடு காட்டி புரோக்கர் வேலை பாக்குறாருல, அவர்கிட்ட வேற வீடு பாக்க சொல்லு. பேசுறது மட்டும் நல்ல இலக்கணமா பேசுறாருல, செயல்ல ஒண்ணத்தையும் காணும். நான் வைக்கிறேன். ஹலோ பிரியா, எனக்கு வர ஆத்ததுக்கு அப்படியே உடைச்சிடாத. இத கொண்டு போய் நம்ம மியூசியத்துல வைக்கணும். இது போன் கண்டுபிடிச்ச காலத்துல வாங்கினது தானே? நக்கலா? நாங்க ஏழைங்க தான்ப்பா, எங்க வசதிக்கு ஏத்த மாதிரி தான் எல்லாத்தையும் வாங்க முடியும். நீங்க பணக்காரங்க, நல்லா நினைச்சத புதுசு புதுசா வாங்குவீங்க. சாரி பிரியா, சும்மா கிண்டல் தான் பண்ணேன். ஆமா, என்ன ப்ராப்ளம்? ஹவுஸ் ஓனர் வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாராம். எதுக்கு? 4 மாசமா வீட்டு வாடகை கொடுக்கல, அதான். ஏன் கொடுக்கல? அப்பாக்கு முன்ன மாதிரி ரியல் எஸ்டேட்ல வருமானம் இல்ல, எல்லா இடத்துலயும் கடன். என்ன செய்ய போறாருன்னே ஒண்ணும் புரியல. பிரியா, என் வீடு ஒண்ணு காலியா இருக்கு, அங்க வந்து தங்கிக்கோங்க. நிஜமாவா சொல்ற? சத்தியமா. உனக்கு ஒரு கஷ்டம் வந்தா நான் சும்மாவா இருப்பேன்? உனக்காக என் உயிரை கூட கொடுப்பேன். உன்ன மாதிரி ஒரு ஆள் கிடைக்க நான் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும். I love you. I too love you.
சரி வா. என் வீடு உனக்கு தெரியும்ல, அப்படியே நேரா வந்து ரைட். தம்பி பொண்டாட்டி பூ வாங்கி கொடுப்பா. இல்லம்மா, உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலக்கா? அதெல்லாம் சீக்கிரமாவே கல்யாணம் ஆயிடும். ஜோடி பொறுத்த சூப்பர். ஒரு முளம் எவ்வளவு? பா கட்டிக்க போறவளுக்கு கணக்கெல்லாம் பாக்காதப்பா. சரி கொடுங்க. 30 ரூபா கொடுப்பா. இந்தப்பா. சரி. வரமா? சரி. மணி, என்னடா கலெக்ஷனுக்கு போறியா இல்ல கமிஷன் அடிக்க போறியா? என்ன பார்த்து அப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா? அதுவும் என்ன பார்த்து கேட்கலாமா? ஏன் என் மேல நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? சரிடா, தெரியாம கேட்டேன். அது எப்படி என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்கலாம்? என்ன நீ என்ன சந்தேகப்படுறியா? சரிடா, ரொம்ப சீன் போடாத. என்னாச்சுன்னு சொல்லு. ஆமா, எல்லார் வீட்ல இருந்து அடுத்த மாசம் வாய்தா கேட்கறானுங்க. நான் என்ன பண்றது? அப்படியா சொன்னாங்க? சரி இதோ பாரு, எல்லார்கிட்டயும் ஸ்ட்ரிக்டா சொல்லிடு. 15ஆம் தேதிக்குள்ள ஒழுங்கா பணம் கொடுக்கலனா கனெக்ஷனை கட் பண்ணிடு. ஆட்டோமேட்டிக்கா பணம் வரும். இதுவே கேபிள் சரியா வரலனா உடனே போன் போட்டு கேக்குறாங்கல்ல, கேபிள் காசுக்கு போனா ஆளாளுக்கு கதை சொல்லுவாங்களா? சீரியஸா சொல்றேன், கனெக்ஷனை கட் பண்ணிடு. சரி போ. முகன், நான் பிரியா பேசுறேன். எங்க இருக்க? ஓ, இதயத்துல. டேய், வெள்ளெடுத்தனத்துக்கு ஒரு நேரம் காலம் இல்ல. உன்னை நம்பி நாங்க வீட்டை காலி பண்ணிட்டோம். இப்ப என் ஃபேமிலியோட உன் வீட்டு வாசல்ல நிக்கிறோம். சாரி பிரியா, சாரி. இதோ இப்பவே வரேன். மணி, வா. வா பிரியா. வணக்கம் சார். வாங்கம்மா. அப்பா, இவர்தான் மோகன். அவர் என் அப்பா, இவங்க என் அம்மா. வணக்கம். வணக்கம்ப்பா. பிரியா, இனிமேல் இது உங்க வீடு. வாடகை, அட்வான்ஸ் எதுவுமே எனக்கு தர வேணாம். என்ன நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? உங்க வீட்டு திங்ஸ்லாம் எங்க? பின்னாடி டெம்போல வந்துட்டு இருக்கு. ஓ ஓகே. மணி, அவங்க கூட இருந்து ஹெல்ப் பண்ணு. அவங்க என்ன கேக்குறாங்களோ எல்லாம் வாங்கி கொடு. முதல்ல உங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடு, சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கணும். இந்தா பத்தலாம் கேளு. தம்பி, உங்களுக்கு பெரிய மனசு தம்பி. உங்க உதவிய எப்பவும் நாங்க மறக்க மாட்டோம். ஆமா, இது உங்க சொந்த வீடு தானே? ஆமா சார். நீங்க எது பத்தியும் கவலைப்பட வேணாம். உங்களுக்கு என்ன தேவையோ கூச்சப்படாம என்கிட்ட கேளுங்க. சரி, எனக்கு ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்கு. நீங்க போய் செட்டில் ஆகுங்க, நான் வந்துடுறேன். மணி பாத்துக்கோ. வரேன் சார். எடுங்க எல்லாத்தையும். குடுமா. பிரியா, பிரியா, வாங்க மோகன், வாங்க உட்காருங்க. இருக்கட்டும். அப்புறம் அம்மா, அம்மா பிரியா. மோகன். இந்த பிரியா. என்னம்மா? மோகன் வந்திருக்காருமா. இதோ வந்துட்டேன். வணக்கம் தம்பி. வணக்கம்மா. உட்காருங்க. என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஜுவல்ஸா? வட்டியானோ? ஆசைய பாரு, பிரிச்சு பாரு.
இருக்கா? இதுக்குதான் இவ்ளோ பில்டப் கொடுத்தியா? நான் கூட ஏதோ பட்டு புடவை ஜுவல்ஸ் இருக்கும்னு நினைச்சேன். பிரியா, ஆசைப்படலாம், ஆனா பேராசைப்படக்கூடாது. ஆசைப்படுறதுலயும் ஒரு அளவு இருக்கணும். பிரியா, இந்த வால் கிளாக் பார்க்கும் போதெல்லாம் உனக்கு ஏன் ஞாபகம் தான் வரணும். சார் வணக்கம் சார். ஆம், எப்போ சார் வந்தீங்க? உட்காருங்க சார். சார் வீடு ரொம்ப சூப்பர் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் அதெல்லாம் இருக்கட்டும். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், என்ன சார் சார்னு கூப்பிடாதீங்க, மோகன் கூப்பிடுங்க, அது போதும். சார் வீட்டு செலவுக்கு வச்சுக்கோங்க. பரவாயில்ல, இதெல்லாம் எதுக்கு? இல்ல சார், பிரியா எல்லாம் சொன்னாங்க. இல்ல பரவாயில்ல வச்சுக்கோங்க. வேணாம். வேணாம்னா விடுங்க சார், ஓவரா சீனா மணி. ஆ? வாங்கிக்கோங்க சார். என்னடா இப்படி பேசுற? அறிவில்ல? தம்பி, எங்களுக்கு உதவுறதுக்கு யாருமே இல்ல. ஆனா நீங்க கேட்காமலே எங்களுக்கு உதவி பண்ணிருக்கீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு பெரிய மனசு தம்பி. சார் நிக்கிறீங்களே, உட்காருங்க சார். இப்பதான் சார் பால் காய்ச்சணும். பிரியா, சாருக்கு ஒரு பால் எடுத்துட்டு வா போ. ஆ, வா. நீங்களும் உட்காருங்க. பிரியா, நான் கேட்கறதுக்கு மறைக்காம பதில் சொல்லணும். நீ மோகனை லவ் பண்றியா? அதெல்லாம் இல்லம்மா. என் மேல ஆணையா சொல்லு. நீ அவனை லவ் பண்றியா? ஆமாம்மா, 2 வருஷமா லவ் பண்ற. ரொம்ப நல்ல பையன்மா. சூதுவாதெல்லாம் தெரியாது. ரொம்ப தங்கமான குணம். எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. என்ன, அப்பா அம்மா தான் இல்ல, ஆனா கை நிறைய சம்பாதிக்கிறான். 3 வீடு இருக்கு, பைக் வச்சிருக்கான், பேங்க்ல 10 லட்சம் ரூபாய் பணம் வச்சிருக்கான். கேபிள் டிவி வேற அவன் நடத்துறாமா. இவனைதாம்மா கட்டிக்கலான்னு நினைக்கிற. நீதாம்மா எனக்கு ஹெல்ப் பண்ணணும். எனக்கு தெரியாது. உன் பாடு உங்க அப்பா பாடு. நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க. சார் பிரியாவை கூப்பிடுறீங்களா? பிரியா, சார் கூப்பிடுறாரு, வாமா. சார் சொன்னல சார், மோகன்னு கூப்பிடுங்களேன். சார்லாம் ஒன்றும் வேணாம். எடுத்துக்கோங்க. ஆ. இந்தாங்க. தேங்க்யூ. டேய் இதை குடுறா. பிரியா, இதே மாதிரி மொபைல் நான் வாங்கி கொடுக்கலான்னு இருந்தேன். நீங்களே வாங்கி கொடுத்துட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அப்பா. சார் போன் சூப்பரா இருக்கு மோகன். தேங்க் யூ so மச். மோகன், ம் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்களேன். சொல்லுங்க. எனக்கு ஒரு வேலை வாங்கி தர முடியுமா? கண்டிப்பா. தேங்க் யூ. போலாம்டா. ஆ சரிங்க சார், நாங்கள் வரோம். பிரியா கிளம்புறேன். அம்மாட்டியும் சொல்றேங்க. சரி வரேன் சார். காதல்னாலே சுகம்தானே. பிரியா தான் தன்னுடைய உலகம்னு கற்பனை கோட்டை கட்டி வாழ்ந்துட்டு இருக்கார் மோகன். ஆதரவற்ற தனக்கு பிரியாவுடைய அம்மா அப்பா அவங்க தான் ஆதரவுன்னு சந்தோஷத்துல மிதந்துட்டு இருக்கார். வாங்கி கொடுத்தது என்னமோ கடிகாரம் தான். ஆனா நேரம் அவருக்கு சாதகமா எப்பவுமே அமைஞ்சிருக்குமா? பொதுவாக காதலர்கள் காதலியின் மனதில் இடம் பிடிக்க பரிசுகளை கொடுப்பார்கள். கொடுக்கும் பரிசின் மதிப்பை விட அதை கொடுக்கும் மனதின் அன்பை மட்டும் பார்க்க வேண்டும் என்று சொல்வார்கள். மோகன் கொடுத்தது கடிகாரம் தான். ஆனால் அந்த காதல் பரிசு பிரியாவுக்கு பிடித்ததா? உண்மையிலேயே பிரியா எதிர்பார்த்ததுதான் என்ன? பார்க்கலாம். அப்புறம் வீடு எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? சூப்பர். உண்மையை சொல்லட்டுமா? நீதான் என்னோட லவ்வர்னு சொல்றதுக்கு எனக்கு அவ்வளவு பெருமையா இருக்கு. ஏய், சீன் போடுறது நிப்பாட்றியா? நிஜமா தான்டா சொல்றேன். நாங்க இந்த நிலைமையில இருக்கோம்னு தெரிஞ்சும் எங்க சொந்தக்காரங்க கிட்ட போய் கெஞ்சி பார்த்தோம். ஆனா எல்லாரும் குத்தி காட்டினாங்களே தவிர ஒருத்தர் கூட உதவி பண்ணல. ஆனா நீ நாங்க கேட்காமலே இவ்ளோ உதவி பண்ணிருக்க. உனக்கு கோயில் கட்டிதான் கும்பிடணும். ஐயோ ரொம்ப குளிருது. ரொம்ப ஐஸ் வைக்காத நீ. தன்னடக்கம் உன்கிட்ட எனக்கு பிடிச்சதே இந்த தன்னடக்கம் தான். என்ன திட்டா கூட நான் பொறுத்துப்பேன் பிரியா. இந்த மாதிரி அல்வா கொடுத்து பேசினா ரொம்ப பயமா இருக்கு. எங்க அம்மாவும் அப்பாவும் உன்னை தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க தெரியுமா? ஏதோ என்னால பண்ண முடிஞ்ச உதவியை நான் பண்ணேன், அவ்வளவுதான். எனக்கு மட்டும் வசதி இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், ஆ. பிரியா மஹால் அப்படின்னு கட்டி கொடுத்துருப்பேன். டேய், இதெல்லாம் ரொம்ப ஓவர்டா. சரி,
அங்கிள் ஆண்டி என்ன சொன்னாங்க? இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து உன்னை ஆஹா ஓகுன்னு புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. அப்புறம் அப்புறம் மோகன் மாதிரி ஒரு நல்ல பையன் நம்ம பிரியாவுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. சீரியஸ்லி நிஜமாவா சொல்ற? சத்தியமாடா. நம்ம லவ்வ வீட்ல சொல்லிட்டியா? என்ன விளையாடுறியா? எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், என் தோலை உரிச்சிடுவாரு. ஐயோ என்ன பிரியா இப்படி ஒரு குண்டு தூக்கி போடுற? எனக்கு அடி வயிறு கலக்குது தெரியுமா? சரியான தொடு நடுங்கிடா நீ. நீ என்ன பண்ற? நேரா கிளம்பி என் வீட்டுக்கு வா. எங்க அப்பாவை பார்த்து நான் உங்க பொண்ணை லவ் பண்றேன், அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், அவளை கடைசி வரைக்கும் கண் கலங்காம காப்பாத்துவன்னு 2 டயலாக பேசு. ஊருக்கெல்லாம் கேபிள் டிவில படத்தை காட்டுறல்ல, எங்க வீட்டுக்கு வந்து நான் சென்டிமெண்ட் சீனை போடு. அவ்வளவுதானடா. ஏய் நான் நீ வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்க, வாடா போடான்னு பேசிட்டு இருக்க. கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். அப்படிதான்டா பேசுவேன். என்னடா பண்ணுவ? என்னடா பண்ணுவ? இப்பவே நீ இப்படி இருந்தா நாளைக்கு கல்யாணம் பின்னாடி சுத்தமா மதிக்க மாட்ட போல. புருஷங்கிற மரியாதை கொஞ்சமாவது கொடுங்க பிரியா மேடம். நீ முதல்ல தாலிய கட்டு, அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா மரியாதை வரும். எப்படா என்ன கல்யாணம் பண்ணிக்க போற? ஆஹா எங்க இன்னொரு தடவை சொல்லுங்க. எப்படா என்ன கல்யாணம் பண்ணிக்க போற? எப்ப கல்யாணம் பண்ணி போறேன்னு நீ கேட்கும் போது இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. ஆனா உங்க அப்பாவை நினைச்சாதான் பயமா இருக்கு. ஆமா உங்க அப்பா எப்படி, நல்லவரா கெட்டவரா? எங்க அப்பா அவர் நல்லவனுக்கு நல்லவர், கெட்டவனுக்கு கெட்டவர். ஏய் பிரியா என்ன இந்த நேரத்துல போய் ஏதோ இங்கிலீஷ் டப்பிங் படம் டைட்டில் சொல்ற மாதிரி சொல்ற? எங்க அப்பா ஒரு மார்க்கமா தான் தெரிவாரு. ரியல் எஸ்டேட் புரோக்கர் இல்லையா, அதான் ஆளுக்கு ஏத்த மாதிரி பேசி காரியத்தை சாதிக்க பாப்பாரு. உங்க அப்பா உன்னை எனக்கு கட்டி தருவாரா மாட்டாரா? டேய் லவ் பண்ண தெரியுது, பொண்ணு கேட்க தைரியம் இல்லையா? அது இல்ல பிரியா, எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாரும் இல்ல. நான் ஒரு அனாதை. மோகனுக்கு தன் வாழ்நாளில் ஒட்டுமொத்த சந்தோஷமும் பிரியா மட்டும்தான். காதலின் அடுத்த எதிர்பார்ப்பு என்ன? திருமணம் தானே. இனிமையாக பேசி மோகனை பெண் கேட்க வர சொன்னாலும் பிரியாவின் அப்பா சத்யா, பிரியாவின் அம்மா சகுந்தலா இதற்கு சம்மதிப்பார்களா? என்ன நடக்கும்? அனாதை, ஆதரவற்றோர், இந்த பெயர்களை தாங்கி சுமப்பவர்களின் வலி மிகவும் கொடுமையானது. நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையில் எது நிரந்தரம்? ஆனால் இது கூட தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிறது மனித இனம். மோகன் ஒட்டுமொத்த உறவுகளின் அரவணைப்பும் பிரியாவிடம் கிடைக்கும் என்று நம்பினான். ஆனால் பாசத்தையும் பந்தத்தையும் பணத்தால் விலை பேசி வாங்கும் இந்த காலத்தில் இவர்களின் காதல் கைகூடுமா? பார்க்கலாம். வாழ்க்கையில அன்புக்காக எத்தனை நாள் அழுத்திருக்கேன் தெரியுமா? நான் பார்க்காத வேலை இல்ல. கஷ்டப்பட்டு ராத்திரியும் பகலும் பார்க்காம விருத்தனமா உழைச்சேன். அதான் இன்னைக்கு உனக்கு ஹெல்ப் பண்ண வச்சது. மோகன் ரியலி யூ ஆர் கிரேட். என்னை பாராட்டாத பிரியா. உங்க அப்பாவை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. நான் அனாதன்றதுனால உங்க அப்பா எனக்கு உன்னை கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னா என்ன பண்றது? அதான் தாடி வச்சிருக்கல, தேவதாஸ் மாதிரி தண்ணி அடிச்சிட்டு தெரு தெருவா சுத்து. என்ன பிரியா நீ இப்படி பேசினா நான் என்ன பண்றது? பின்னென்ன மோகன், எங்க அப்பா என்ன சொன்னா உனக்கு என்ன? எங்க அப்பா ஒத்துக்கிட்டாரா? சரி கோயில்ல கல்யாணம் பண்ணிக்கலாம். இல்லையா நீயும் நானும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம். ஐயோ நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா தைரியமா ஃபேஸ் பண்ணுவோம். லவ் பண்றவங்க ஸ்ட்ராங்கா இருந்தா அந்த கடவுளே நினைச்சாலும் அவங்கள பிரிக்க முடியாது. இத பாரு மோகன், இந்த உலகமே எதிர்த்தாலும் நான் உன்னை தவிர வேற எவனையும் கட்டிக்க மாட்டேன். தேங்க்ஸ் பிரியா. ஆனா உங்க அம்மா அப்பாவும் என்ன கட்டிக்கிட்டா செத்துருவேன்னு பிளாக்மெயில் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவ? எல்லா அப்பா அம்மாவும் சொல்ற டயலாக் தானடா. இப்படி சொன்னவங்க யாரும் செத்து போனது கிடையாது. நம்ம உண்மையா லவ் பண்ணா கடைசி வரைக்கும் கெத்தா இருக்கலாம். அதான் நல்லா. பிரியா இவ்ளோ பாசிட்டிவா பேசுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றதே என்ன மாதிரி பொண்ணுங்க தாண்டா. இந்த பிரியா எப்பவுமே உனக்கு தாண்டா மச்சி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உன் கூட அட்லீஸ்ட் 50 வருஷமா தான் நான் வாழணும். உன் கூட எப்படிலாம் வாழணும்னு
ஒரு கற்பனை கோட்டையை கட்டி வச்சிருக்கேன் தெரியுமா? கற்பனைய நிஜமாக்கணும். எங்க அப்பா கிட்ட வந்து தைரியமா பேசு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பிரியா, இப்பதான் வந்திருக்கீங்க, நல்ல நாள் பார்த்து நானே வரேன். ம். காதலுக்கு அழகே கற்பனை தான். காதலிக்க ஆரம்பிச்சதும் தானா கற்பனைகள் வந்துடும். நம்மில் பலர் காதலிக்கும் போது கவிதைகள் பிறந்துடும். நிறைய பேர் கவிஞர்களாயிருக்காங்க. மோகனோட உலகமாவே மாறிட்டா பிரியா. பிரியா கூட எப்படி வாழணும்னு கனவு காண ஆரம்பிச்சிட்டான் மோகன். ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலேயும் ஒரு பெண். அவ கொடுக்கிற தைரியம் தான். ஆண்களின் நம்பிக்கையே நமக்காக ஒரு பெண் இருக்காங்கிறது தான். இங்கே பிரியா கொடுத்த நம்பிக்கை மோகனுக்கு ரொம்ப தைரியமாக்குச்சு. நிறைய எதிர்ப்புகள் இருக்கும், அதை கடக்கிறது தான் சுவாரஸ்யம். பிரியா அப்பா சத்யா, அம்மா சகுந்தலா ஏற்பார்களா எதிர்ப்பார்களா?